குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 14 ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விமானப்படை விமானம் விபத்து 5 வீரர்கள் உயிரிழப்பு அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போக்குவரத்து விமானம். ஓகே, அது பேர் பார்த்திங்கன்னா AN-32 அப்படின்ற ஒரு ரஷ்யா மேக். ஓகே, ரஷ்யா தயாரிப்பு ஒரு போக்குவரத்து விமானம் வந்து தரையிறங்கும் போது, ஓகே, அசாமோட விமானப்படை தளத்தில் லேண்டிங் ஆகும்போது வெடித்து சிதறி தரையில் மோதி வெடித்து சிதறி ஒரு 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இப்போது இந்த ஒரு விமானத்துடைய ஒரு பாதுகாப்பு பற்றி ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக எழுப்புது இல்லையா? ஏன்னா இது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா 1984 மேக்குன்னு சொல்கிறாங்க. சரி, 1984 இந்த AN-32 ரக விமானங்களை நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதோட டெஸ்டிங்லாம் ரீசெண்டாக நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகள் வந்து இப்போ கொஷின்ஸாக வந்திருக்கு. ஓகே, இந்த விபத்துகளை தொடர்ந்து விமானத்தில் செயல்திறனை மேம்படுத்த தொடர்ச்சியாக பல்வேறு தொழில்நுட்ப மேடைகளில் இந்த விமானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மீண்டும் இந்த விமானம் விபத்தில் சிக்கியிருப்பது அதன் பாதுகாப்பு தீவிர மறு ஆய்வுக்குட்பட வேண்டிய அளவுக்கு இப்போ போயிருக்கு இல்லையா? ஸோ ஆல்ரெடி நிறைய மறு ஆய்வு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னமும் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இன்னும் எடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே சுட்டி காட்டுறாங்க. சரியா? ஓகே, ஸோ இது துயரமான சம்பவம் தான். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, இந்திய இராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதி தீரத் சேத் அப்படின்றவர். ஓகே, அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், முப்படைகள் இருக்குது, ஆர்மி, ஏரு, அப்புறம் நேவல் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஒரு தலைமை தளபதி இருப்பார். அதான் சீஃப் டிஃபென்ஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பதவியை தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அனில் சௌஹான் இது பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இவர் வந்திருப்பார் இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள். ஓகே, அதே மாதிரி நேவல் இருந்தவங்க ரிசைன் பண்ணிவிட்டு இவர் இப்போது நம்ம கிருஷ்ண சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா? ஓகே, அதே மாதிரி இப்போது ஆர்மிக்கு, ஓகே, ஆர்மியோடைய படைக்கு தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய உபேந்திரா திரிவேதி. ஓகே, கொடுத்துருக்காங்க பாருங்கள். தற்போதைய இராணுவ தளபதி உபேந்திரா திரிவேதியின் பதவிக்காலம் ஜூன் 30 வரைக்கும் முடிவடையுது. ஸோ அதனால் புதிய தலைமை தளபதியாக அடுத்த பதவி இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தீரத் சேத் அப்படின்றவர். ஸோ தீரத் சேத்தும் பார்த்திங்கன்னா இராணுவத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். ஓகே, கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலுக்கு மேலாக பணியாற்றி இப்போது அந்த ஒரு தளபதியாக, அந்த இராணுவத்துக்கு தளபதியாக வந்து பொறுப்பேற்கார். ஓகே, கமாண்டராக. ஓகே, சீஃப் கமாண்டர். ஓகே, சரி, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்தோம்னா, ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால பெரிய அளவு செய்திகளில் ஃபுல்லாகவே அரசியல் செய்திகள் தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆர்டிக்கலும் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வார கால வெளிநாட்டு பயணம், பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் மோடி, G7 மாநாட்டில் பங்கேற்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா 13, அதாவது நேற்று கிளம்பிட்டார். ஓகே, இன்றைக்கி போய் லேண்ட் ஆகுறாரு. ஸோ ஒரு வார காலம், கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை தான் திரும்புகிறாரு. ஓகே, கிட்டத்தட்ட நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிளான் போட்டிருக்காரு. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ்க்கு போகிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவேக்கியா. ஓகே, ஸ்லோவாக்கியா பயணம். ஓகே, ஸ்லோவாக்கியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள் பயணம் அங்கே போகிறாரு, 14, 16. ஓகே, அப்புறம் அதாவது நாடு சுதந்திரம் பெற்ற ஸ்லோவேக்கியா கடந்த 1993 சுதந்திரம் பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு பயணிக்கும் முதல் இந்திய பிரதமர் அப்படின்றது நம்மளுடைய மோடி அவர்கள் தான். சரிங்களா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து G7 உச்சி மாநாட்டுக்கு திரும்புகிறாரு. அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் ஏவியன் நகரில் இந்த G7 உறுப்பு நாடுகளுடைய ஒரு உச்சி மாநாடு நடக்குது. அதுக்கு வராரு. அதுக்கப்புறம் G7 மாநாட்டில் பங்கேற்றுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாரிஸ் போகிறாரு. சரிங்களா? 18, 19 பாரிஸ் போகிறாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பட் நம்ம இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவாக்கியா வந்து ஃபஸ்ட்டு யார் போனோம் அப்படின்னா நம்மளுடைய மோடி அவர்கள். சரிங்களா? அந்த நாட்டு பிரதமர் நேம்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா
FIFA வேர்ல்ட் கப் போயிட்டுருக்கு. அது நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று இறுதியாகும் அமெரிக்க, ஈரான் அமைதி ஒப்பந்தம். 3 மாத மோதலுக்கு தீர்வு. அடுத்த வாரம் முதல் விரிவான பேச்சு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஈரானும், அமெரிக்காவும் வந்து இன்னைக்கு ஒரு பீஸ் மீட்டிங் வந்து போட்டு பீஸ் அக்ரீமெண்ட் போடுறாங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட கொஞ்ச நாளா நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, கடைசியா ஒரு நியூஸ் இருந்துச்சு. என்னன்னா வந்து, கீழடியில் கண்டறியப்பட்ட பண்டைய கால இரும்பு உலைக்கலன். ஓகே. அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் கீழடியில வந்து 11ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, பண்டைய கால தமிழர்களின் திறனை பறைசாற்றும் இரும்பு உலைக்கலன். ஓகே. உலைக்கலன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கிய தொழில்துறையா இந்த தொழில்துறை மையமாக இந்த இடம் விளங்கியிருக்கலாம் அப்படின்ற மாரி வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கிடைச்சது அப்படின்றது. ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் சந்திக்கலாம். தேங்க் யூ.